இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய 9 நாளுமே நம்ம வாராகி தாயார நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி முடியாதவங்க பிரதமை நாள்ல நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த மாதிரி செய்யாதவங்க பஞ்சமி, அஷ்டமி, நவமி நாட்கள்ல கூட நம்ம வழிபாடு செய்யலாம். இதுல இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதிங்கிறது ரொம்பவும் முக்கியம் வாய்ந்ததா கருதப்படுது. வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்கள்ல ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமகன்னு ஒரு வரி வரும். இந்த ஆஷாட மாத பஞ்சமியில வரும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னைன்னு இதுக்கு பொருள். நவராத்திரியில பஞ்சமி திதி நடுநாயகமா கருதப்படுற ஒரு தினம். அதனாலேயே அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டது. அன்னையுடைய பல திருநாமங்கள்ல பஞ்சமி தாயின்னு ஒரு திருநாமம் இருக்கு. அதுக்கு பஞ்சமி திதிக்கு உரியவள்னோ பஞ்சம் போக்குபவள்னோ அர்த்தமாகும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி வாராகி அம்மனுடைய சிலை இருந்தா இந்த பஞ்சமி நாள்ல நாம அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நவராத்திரியின் சிறப்பே நாம நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தி வைக்கிறது தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த 9 நாளும் ஒரு விளக்கு மட்டுமே ஏத்தி வச்சாவது வழிபாடு செய்யலாம்.